புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காகவும் குறிப்பாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நம்ம பேசவிருக்கிறோம். சிறுநீரகம் எதனாலலாம் பாதிக்கப்படுது, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதற்கு இயற்கை மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கவிருக்கிறோம். RS வேலுமணி சித்தா அண்ட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நமக்காக இணைந்திருக்கிறார். மருத்துவ நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிறுநீரக பாதிப்புகள் பொதுவாக ஒரு உறுப்பு பாதிக்கப்படுது அப்படின்னா காரணம் நமக்கு தெரியறதில்ல. அதை சரி பண்ணுற முயற்சியில் தான் நம்ம எப்போவுமே ஈடுபட்டு இருப்போம். சிறுநீரகம் ஒருவருக்கு எதனால் பாதிக்கப்படுது? கேள்வி ஒன்று தான், ஆனால் பதில் நிறைய காரணங்களால் சிறுநீரகம் பாதிக்கப்படுது. இப்போ மேஜர் ரோலை நம்ம உடம்புல பண்ணுறது யாருன்னா சிறுநீரகம். ஏன்னா ரத்தத்தை அவர் தான் சுத்தப்படுத்துகிறார். நம்ம நிறைய உணவுகள் நம்ம இன்டேக் எடுக்காமல் கூட சில நேரம் போகிறோம், தண்ணி நிறையா இருந்துடும், எடுக்காமல் கூட போகிறோம். இதில் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை ரத்தத்தில் நம்ம சாப்பிட்றதுல உள்ள எல்லாமே ஏறும். தாது உப்புக்கள், அமிலங்கள், நிறைய கொழுப்பு, நிறைய மற்ற கார்போஹைட்ரேட் ஐட்டங்கள், நிறைய சுகர் ஐட்டங்கள், இது நிறைய எடுக்கும்போது எல்லாமே ரத்தத்தில் கலந்துரும். ஆனால் உடம்புக்கு தேவை அப்படிங்கும்போது ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவு தான். ஆனால் நம்ம அளவெல்லாம் தாண்டி நிறைய உணவு எடுக்கிறதுனாலையோ, உணவே எடுக்காமல் விடுறதுனாலையோ, நீர் அருந்தாமல் இருக்கிறதுனாலையோ, இல்லை ஜூஸாக எடுக்கிறதுனாலையோ, இன்னும் ஒன்று மலச்சிக்கல் இருந்தாலோ அல்லது ஆக்சிஜன் சப்ளை குறைவாக இருக்கும்போது. இப்போ ஆக்சிஜன்னு நான் சொல்லிட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஆனால் ஆக்சிஜன் மட்டும் உள்ள இன்டேக் நிறைய உள்ளே ப்ரீத்திங் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆக்சிஜனோட லெவல் குறையும். அப்போ ஆக்சிஜனோட லெவல் குறைவாக இருந்தால் யாரால் இயங்க முடியாது அப்படின்னா சிறுநீரகத்தால் இயங்க முடியாது. அப்போ அதற்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு நமக்கு யார் வேணும்? ஆக்சிஜன் வேணும். அப்போது எப்படி ஒரு முதல் மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி தொட்டியிலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும், இதுவே 10வது மாடியிலேருந்து ப்ரெஷராக வரும். இப்போ இந்த ப்ரெஷர் கிடைக்கலன்னா, ப்ரெஷருங்கிறத யார் கொடுக்க? ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்கும்போதும் சிறுநீரகம் செயலிழந்து போகும். சிறுநீரகம் சரியான கழிவுகளை வெளியேற்றாது. அப்போது உணவு உண்பதில் உள்ள கழிவுகள், தண்ணீர் அருந்துறது, ஜூஸ் அருந்துறது, ஆக்சிஜன் கிடைக்காமை, இதில் உள்ள எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுவது யார் அப்படின்னா சிறுநீரகம். இப்போ இந்த சிறுநீரகம் ஆல்ரெடி அது வேலை செய்யலை, சரியான கழிவுகளை, தாது உப்புகளை, அமிலங்களை, கொழுப்பை, சுகரை, இந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றப்படலை அப்படிங்கும்போது ரத்தத்திலே அது கலக்கப்படுது. அப்போ ரத்தம் சர்க்குலேஷனில் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதோட நம்ம உணவை அருந்தாமல் இருக்க போகிறதில்ல. அடுத்த நேர உணவுக்கு நம்ம போயிடுவோம். ஏற்கனவே கழிவுகள் நிறையா இருக்குது. அடுத்த நேர உணவு, அடுத்த நேர ஜூஸு, அடுத்த நேர உணவுப் பொருட்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம மேலே மேலே போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அடுத்த கழிவுகளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேற்றப்படாமல் தினமும் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அதுதான் ரத்தம் கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம். அப்போ இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிற டெய்லி அந்த சிறுநீரகம் நல்லா சுத்திகரித்து இன்றைக்கி உள்ள கழிவை இன்றைக்கி வெளியேற்றிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கழிவுகள் ரத்தத்தில் சேராது. இப்போ டெய்லி சேர்ந்துக்கிட்டே வருதுன்னு வைங்களேன், இது அளவுக்கு மீறி அமிலத்தன்மை ஏறும்போது, அளவுக்கு மீறி நீர் சத்து ஏறும்போது, கெட்ட நீர் சத்து ஏறும்போது, அளவுக்கு மீறி தாது உப்புகள், மெட்டல்ஸ் அதிகப்படும் போது என்ன ஆகும்? சிறுநீரகம் பழுதடைய செய்யும். சிறுநீரகத்தில் அங்கே போய் கல்லாகவோ, சின்ன கால்சியம் டெபாசிட் ஆகவோ, அமில ஸ்டோரேஜ் ஆகவோ, சிறுநீரகத்தை சுற்றி அலர்ஜியாகவோ, இல்லை சிறுநீரக புண்களாகவோ, கல்லடைப்பாகவோ, இதில் இன்ஃபெக்ஷன் ஆகவோ, எதுவாக வேண்டுமானாலும் இந்த சிறுநீரகத்தில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் நான் மலச்சிக்கல்னு சொன்ன இடத்துல மலச்சிக்கல் இருக்கும்போது மலத்தின் வழியாக வெளியேறக்கூடிய நீர், அமிலம், கெட்ட காற்று எல்லாமே ரத்தத்தில் கலக்கு. அப்போது இவர் ஒரு பக்குவத்தில் இருப்பார், அவர் அது குறிப்பிட்ட பொருளை வடிகட்டுற திறனில் இருப்பார். இவர் நம்ம மோஷன் வழியாக வெளியேறக்கூடிய நீரும் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போது அவர் சுத்திகரிக்கிறதுல பயங்கர கஷ்டப்படணும். ஏன்னா இதில் உள்ள வெளியேறக்கூடியது, மலத்தின் வழியாக வெளியேறக்கூடிய கழிவுகள் வேறு மாதிரி இருக்கும், அமிலத்தன்மையோடு இருக்கும், ரொம்ப கேஸ் நிரம்பியதாக இருக்கும். இது ரொம்ப கான்சன்ட்ரேட் கெட்ட பொருளாக, அமிலங்களாக இருக்கும். சிறுநீரக வழியாக பிரித்தெடுக்கக்கூடியது லைட் வெயிட்டில் இருந்தால் தான் அது ஓரளவு தாது உப்புகள் இருக்கும்போது அது வடிகட்டும் ஈஸியாக. அப்போ இதுவும் சேர்ந்து பேடனை, அதிகமான பனிச்சுமையை அந்த சிறுநீரகத்துக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரகம் தக்குமுக்காடும்.
அப்போது அது செய்ய வேண்டிய வேலைப்பளு ஜாஸ்தியாகும்போது அது ஒரு சர்டன் ஸ்டேஜில் அது வந்து சிறுநீரக ஃபெயிலியர் ஆகவோ இல்லை டயாலிசிஸ் வரைக்குமோ இந்த மாதிரி அடுத்த தேவையில்லாத உடல் உபாதைகளில் கொண்டு விடும். இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு வைங்களேன், ஹார்ட்டு பாதிக்கப்படும், நுரையீரல் பாதிக்கப்படும், அடுத்து லிவர் பாதிக்கப்படும். இப்போ இவர் சரியான கழிவை வெளியேற்றலைனால அடுத்தடுத்த வியாதிகளுக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம். அப்போது சிறுநீரகம்ங்கிற ஒன்று நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, சிறுநீர் போகும்போது கடுப்பாகவோ துர்நாற்றத்துடனோ இல்லை எல்லோயிஷாகவோ வெண்ணிறமாகவோ அல்லது சிலருக்கு பார்த்திங்களா பிளட் கூட லீக் ஆகும். இது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது, அடிக்கடி யூரின் போகும்போதெல்லாம் எரிச்சல் அரிப்பு இந்த மாதிரி இருக்கிறது, அடிக்கடி கடுத்து போகிறது, இந்த மாதிரி பேர்னிங் சென்சேஷன், இது எல்லாமே இருக்குன்னா ஆரம்பத்திலே கவனிக்கிறது மட்டும்தான் சிறுநீரகத்தை பாதுகாக்க முடியும். இதை நம்ம அடிக்கடி இந்த ஒரு வாரம் இப்போ ஒரு சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஒரு இன்ஃபெக்ஷன் லைட்டாக யூரின் போகும்போது கஷ்டமாக இருக்கும், அடிக்கடி போகணுங்கிற உணர்வு வரும். இதெல்லாம் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வாட்டி வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அவங்களாம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, ஒரு சில நேரம் இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகுது, திரும்பியும் அடுத்த வாரம் அதே இன்ஃபெக்ஷன் வருது. அப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு உள்ளாகுறீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலே மருத்துவரை அணுகிட்டீங்க அப்படின்னா இந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷனோ ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்றோ இருக்குது, யூடிஐ தான் இருக்குது எனக்கு அப்படின்னா அது வந்து ஈஸியாகவே முதல்லையே ஒரு சிறுநீர் பெருக்கி செய்ய கொண்ட மூலிகை சாரை உள்ளே கொடுத்துட்டோன்னு வைங்களேன், உடனே அது சுத்திகரித்து வெளியே தள்ளிடும். இது வருடக்கணக்கில் நம்ம இதே மாதிரி கேரி பண்ணிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து கால் வீங்கிறது, கை வீங்கிறது, முழங்கால் முட்டி வருது, தோள்பட்டை வலி வருது, கழுத்து பகுதியில் ஸ்பாண்டுலோசிஸ் வர்றது, இது எல்லாமே ரத்தம் கெட்டு போய் கழிவுகள் வெளியேற்றப்படாமல் இருக்கும்போது அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்குள்ளே போகும். இதை நம்ம கவனிக்கவே இல்லை, சிகேடியாக வரலாம், சிகேடி சிறுநீரகம் வந்து பழுதடைந்து போகலாம், அதுக்கப்புறம் அது டயாலிசிஸ் வரைக்கும் போகலாம். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம வரவிடாமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா சிறுநீரகத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா நல்ல தண்ணீர் அருந்தணும், நல்லா அதற்கான இடுப்பு பகுதிக்கான எக்ஸசைஸ். இப்போ நிறைய பேர் ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை ஆசாரிமார்களாக இருக்கட்டும் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இவங்க வந்து இடுப்புக்கான எக்ஸசைஸை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இடுப்பின் உள்பகுதியில் தான் யாரெல்லாம் இருக்கா, இடுப்பு பகுதியில் தான் சிறுநீரகம் இருக்குது. இதற்கு தேவையான இரத்த ஓட்டத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, நடைப்பயிற்சி பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நல்ல இரத்த ஓட்டம் அந்த சிறுநீரகத்துக்கு போகும். அப்போ தான் தேக்கங்கள் இயற்கையாகவே ஹீலிங் நடக்கும். அப்போ நம்ம அந்த இயற்கையான அசைவுகளை நமக்கு இடுப்புக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்காருன்னு வைங்களேன், அவங்கள எல்லாத்துக்குமே கல்லடைப்பு ஸ்டார்டிங்கில் வரும். கல்லடைப்பு தண்ணி நிறையா குடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கல்லுகள் கரைந்து போயிடும், ஓரளவு இடுப்புக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ஆகாது. ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து தண்ணீர் நிறையா குடிக்காமல் இப்போ இந்த கிளைமேட்டில் இந்த சம்மர் சீசனில் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு, தண்ணி அதிகமாக எடுக்காமல் ஜூஸாவோ மோராவோ நிறைய எடுக்காங்க. இது அதிகமாக எடுக்கும்போது கல்லடைப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே யார் செய்ய வேண்டிய வேலைன்னா இந்த அமிலங்களை தாது உப்புகளை சிறுநீரகம் பிரித்தெடுக்க முடியவில்லை, இதற்கு தேவையான நீர்ச்சத்து இல்லை, நீங்கள் கொடுக்கல, நீருக்கு பதிலாக என்ன செய்கிறீங்க, ஒரு ஜூஸை கொண்டு போடுறீங்க. ஜூஸில் நிறையா மெட்டல்ஸ் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி எக்கச்சக்க மெட்டல்ஸ் இருக்குது. இந்த மெட்டல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையானது போக மீதி எல்லாமே ரத்தத்தில் கிடக்கும். இந்த ரத்தம் வந்து சரியாக ஃபில்டர் ஆகலை, சிறுநீரகம் வந்து எனக்கு அதிக வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கழிவுகளை வெளியேற்றிட்டு இன்னொரு கொஞ்சம் கழிவுகளை ரத்தத்தில் ஆட் ஆகும்போது நிறைய இடுப்பு பகுதியில் வலி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இடுப்பு பகுதியில் வலி இருக்கும். உட்காந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நிற்கிறவங்களா இருக்கும், கொஞ்ச நேரம் நிற்க முடியாது, உட்கார முடியாது, அப்படியே பொசிஷன் மாறி மாறி உட்காருவாங்க, தொடர்ந்து உட்கார முடியாது. இடுப்பு பகுதியில் பயங்கர குடைச்சலோட கூடிய வலியாக இருக்கும். அதுவே சிலருக்கு வந்து L4 L5 பல்ஜாக மாறும். L4 L5ல இன்ஃபெக்ஷன் ஆகி இது கவனிக்காமல் பல வருடம் கவனிக்காமல் விட்டாங்கன்னா இடுப்பு பகுதியில் L4 L5 பகுதியில் டிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சிறுநீரக பாதிக்கப்படுறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கைகால்கள் வீக்கம், முக வீக்கம், விரல்கள் வீக்கம் எல்லாமே நீர் அதிகமாக சேருது. இப்போ சிறுநீரகத்தில் நீர் போகலைனாலும் வீக்கம் வரும். லிவரை சுற்றி இன்ஃப்ளமேஷன், இப்போ நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கலாம், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 கூட இருக்கலாம். இப்போ இதில் நீர் கோர்த்து இருக்குது அப்படின்னாலும் அது அதனுடைய ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணும்போது, அது குறைக்கும் போது அப்பவும் கைகால்கள் வீங்கும். சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்தாலும் வீங்கும். ஆனால் முக்கியமான நிறைய விஷயங்கள் நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் நல்லா கரெக்டான ஃபுட்டு எடுக்கேன், ஆனால் நான் இரவு நேரம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன், தூக்கம் இல்லாமல் இருப்பேன், என்னோடய பணியை இரவு நேர பணி தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு
ஸ்ட்ரெஸ்ஸால் ஹார்மோன்கள் ஜாஸ்தியாகி ஆக்சிஜன் லெவல் குறையும் போது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு ரீசன். இந்த ரீசனில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ, யூரின் போகும்போது அரிப்பு, எரிச்சல், ஸ்மெல் வர்றது, யூரின் போகும்போதெல்லாம் வந்து எனக்கு சிரமமாக இருக்கிறது, வெள்ளையாக நீர் யூரின் வரும்போது வர்றது, இல்லை ரெட்டிஷாக வர்றது, துர்நாற்றம் வர்றது, இல்லை பசை போன்ற அமிலங்கள் வெளியேறது, இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்க. எனக்கு இடுப்பு பகுதி அடிக்கடி வலி இருக்குது, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். இதெல்லாம் நீங்கள் முதலையே கண்டுபிடித்து அதற்கேற்ற வழியை நீங்கள் மருத்துவரை நாடி அதற்கேற்ற முதலையே மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே சிறுநீரகத்தை வந்து நம்ம சுத்தப்படுத்தியும் வலுவாகவும் செய்யலாம். என்ன கேள்வி கேட்குறதுனே தெரியாத அளவுக்கு இவ்வளவு காரணங்கள் நீங்களே ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஜென்ரலாக சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இவ்வளவு காரணங்கள் இருக்குது. அறிகுறிகள் வந்து நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? இந்த அறிகுறி இருந்தால் இதனால தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு சரியாக குடிக்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு 20 கிலோவுக்குமே ஒவ்வொரு லிட்டர் தண்ணி. இப்போ வந்து ஆனால் இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, உடல் உழைத்து அதிகமாக வேலை செஞ்சு வேர்வை நிறைய சிந்துவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீர் வந்து ரொம்பவே லாஸ் ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகும். அப்போ அவங்க வந்து இப்போ ஒருத்தர் 80 கிலோ இருக்கார், ஹெவி ஒர்க் பண்ணுறாரு, மூடை தூக்குறாரு, இறக்குறாரு, ஏற்றுறாரு, இறக்குறாரு, ஸ்வெட்டிங் வந்து ஒரு நாளைக்கு நிறைய வெளியேறுது அப்படின்னா அவர் 1 லிட்டர் எக்ஸ்ட்ராவே தான் குடிக்கணும். அப்போ தான் வந்து ரத்தம் வந்து நீர்ச்சத்து குறையாமல் அதில் நல்ல நீர்ச்சத்தோடு இருக்கும். அப்போ அவர் எடுத்துக்கிடணும். அப்போ தண்ணி நிறைய எடுக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இடுப்பில் வலி வரும், சிறுநீரக பாதிப்பு வரும், சிறுநீரக கல் ஏற்படும். இவருக்கு இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் மலக்கட்டு ஏற்பட்டிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். பைல்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ மலக்கட்டு அதிகமாக இருக்குதுன்னு வைங்களேன். இவர் தண்ணியும் குடிச்சிருப்பாரு, சாப்பாடும் எடுத்துருப்பாரு, ஒரே மாவுச்சத்தாக போட்டிருந்துருப்பாரு, ஃபுட்டாக வந்து நார்ச்சத்து இல்லாமல் நிறைய போட்டிருப்பாரு. அதனால் மலச்சிக்கல்ங்கிற ஒன்று இருக்கும். மலச்சிக்கல் ப்ராப்பராக டயட் இருந்தும் நைட்டு நேரம் தூங்கலைன்னு வைங்களேன், அவங்களுக்கும் மலச்சிக்கல் வரும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, உடற்பயிற்சியின்மை, தனியான உடல் உஷ்ணமாகிறது, உடல் பித்தத்தின் அளவு ஜாஸ்தியாகிறது, இல்லை அமர்ந்திருந்தே வேலை செய்வது, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வரும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நாள்பட்டு இருக்குனாலே இவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு வரும். தண்ணி நிறையா குடித்தாலும் கூட இவங்களுக்கெல்லாம் நிறைய யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும், இடுப்பு பகுதியில் வலி வரும், மோஷன் வந்து சரியாக போகாது, கேஸ் சரியாக பிரியாது. இவங்க எல்லாத்துக்குமே இந்த மோஷன் வழியாக வெளியேறக்கூடிய நீரும் கேஸும் ரத்தத்தோட ரத்தமாக கலந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஏன்னா உடல்லையே அதிகமாக இரத்த நாளங்கள் வரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் தான், மோஷன் வெளியேறக்கூடிய பகுதிகளில் தான். அந்த திசுக்கள் தான் வலிமையாக இருக்கும், சதை பகுதிகள், அங்கெல்லாம் நிறைய இரத்த குழாய்கள் வரும். இந்த இடங்கள் வந்து இரத்த ஓட்டம் வந்து தடைபடுது, இல்லை அதிகப்படியான கொழுப்புத்தன்மை ரத்தத்தில் ஏறிடுது. இப்படி மோஷன் போகாதவங்களுக்கு ரத்தத்தில் வந்து கொழுப்புத்தன்மை அதிகமாகிறது இயற்கை. அப்போ கொழுப்புத்தன்மை இயற்கை அதிகமாகுது, உடல் உஷ்ணமாகுது. அப்படிங்கும் போது இரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பு அமிலங்கள், அதிகப்படியான தாது உப்புகள், அதிகப்படியான கேஸ் எல்லாம் கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரகம் பழுதடையும். அவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிகேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, யூடிஐ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சட்டன் ஸ்டேஜில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்போ சிறுநீரகத்தை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அப்போ சிறுநீரகத்தில் ஒரு அட்னிரல் சுரப்பி இருக்குது. இந்த சுரப்பி வெளியேற்றக்கூடிய ஹார்மோன்களை வெளியேற்ற விடலை, சரியான அளவு வெளியேற்றப்படலைன்னா நம்ம இரத்த சோகைக்கு உள்ளாகும், ரத்தம் உற்பத்தி ஆகிறதுல சிரமம் வரும். அப்போ ரத்தம் உருவாகிறதுலே பிரச்சனை வரும்போது அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ பெண்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இரத்த சோகையால் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே மலக்கட்டு ஒரு காரணமாகத்தான் இருக்குது. இதை நம்ம அதை என்னன்னு பார்த்து நம்ம சிறுநீரகத்தில் என்ன குறை இருக்குது, இல்லை நான் மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்குன்னா அதை கவனித்து அதற்கான மருத்துவ முறைகளை நம்ம எடுக்கும்போது சிறுநீரகத்தை நம்ம வந்து பாதுகாக்க வச்சுக்கலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நாங்க சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேரு உமாதேவி. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க. என் வயசு 40. டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு சின்ன வயசுல இருந்து டிக்ஸ் வரும் டாக்டர். சரி. இப்பதான் முருகாப்பா டாக்டர்ல இருந்து நான் கன்சல்ட் பண்ணிட்டு 11 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சரி. இருந்தாலும் பின்னாடி வந்து மண்டை ஓவரா வலிக்குது, அதனால கேர்லெஸ் ஆகுது, அதெல்லாம் பயங்கரமா வலிக்குது.
அது என்ன டாக்டர் பண்ணலாம்? ஆமாம், மோஷன்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக போதாமா? அதெல்லாம் நல்லா தூங்குறீங்களா? தூக்கம் தான் மேடம். அந்த வலினால பின்னாடி மண்டை வலிக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது. தண்ணி நீர் நல்லா தண்ணி குடிங்க. இது வந்து என்னென்னா மூளை வந்து உங்களுக்கு சிக்னலை சரியாக பாஸ் ஆக முடியல, நீர்ச்சத்து குறையுது, மூளை ஓவர் சூடாகுது. இந்த மாதிரி சமயத்தில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி ஸ்தம்பித்து போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வருது. இந்த ஸ்தம்பித்து போக வைக்கிறது நம்மளுடைய உணவோ, தூக்கமின்மையோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, மலச்சிக்கலோ, இந்த மாதிரி உடல் நீங்கள் கவனிக்கலை, தூங்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்தம்பித்து போகலாம். இது என்ன அப்படின்னா மூளையிலேருந்து உங்களுக்கு நரம்பு மண்டலத்துக்கு சரியான கனெக்ஷன் வரல அப்படிங்கும்போது நடக்கக்கூடியது இந்த ஃபிட்ஸு. அப்போ அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடணும். இப்போ ஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறவர் இந்த மாம்பழத்தை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப புளிப்பான பழ வகைகளாக எடுக்கேன் அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலத்தில் நீர் ஏறிக்கிட்டு, நரம்பு மண்டலத்தில் மூளை பகுதியில் நிறைய நீர் ஏறிக்கிட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். மலச்சிக்கல் இருந்தாலும் மூளை பகுதிக்கு கெட்ட நீர்கள் ஏறிக்கொண்டு நீர் கட்டும். இல்லை எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கி, எனக்கு சளியாக கோர்த்துருக்கு அப்படிங்கும்போதும் இந்த மாதிரியான மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். அப்போ நீ யார் என்ன பண்ணணும்? நீங்கள் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். எவ்வளோ தண்ணி குடிக்கிங்கன்னு தெரில, வெந்நியாக குடித்து பழகுங்க. வெதுன்னு வாமாவே, எந்த கிளைமேட்டோ வாமா குடிச்சு பழகுங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து நிறைய பழங்களாக சாப்பிட்றத கொஞ்சம் குறைங்க. நீங்கள் எதா அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கும்போது நிறைய காய்கறி சூப்பு, இந்த மாதிரி உணவுகளை சீரகம், மஞ்சள், மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்ல சூப்பாக செய்து காய்கறி நிறைய எடுத்து சாப்பிடுங்க. நிறையா தண்ணீர் அருந்துங்க. தண்ணி வந்து வெதுன்னு குடிச்சு பழகுங்க. நல்ல சுவாச பயிற்சி நிறைய மேற்கொள்ளணும். மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சு தான் ஃபாலோ பண்ணணும். ஆக்சிஜன் லெவல் குறையாமல் பார்த்துக்கிடணும். சரிங்களாம்மா? இது மேலும் நம்ம சப்போஸ் நீங்கள் நேரில் வந்து ஆவடி தான் சொன்னீங்க, சென்னையில் கூட நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய இதில் வந்து நிறைய சொல்ல முடியாது உங்களுக்கு. இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து வாழ்வியல் முறைகளை, நாங்கள் உணவு முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். எதுவுமே நம்ம தான் அதை வந்து தூண்டுறோம். மூளை நரம்பு மண்டலத்தை நம்ம தான் டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம உணவு முறையிலையோ, சரியான கழிவுகளை ப்ராப்பராக வெளியேற்றாதனாலையோ, தூக்கம் சரியாக தூங்காமல் மூளையை சூடாக்குறதோ, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு அங்கே ஒரு மின் தடங்கள் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுல்ல, பிளிங்காய் எரியுது, அது சமயத்தில் தான் உங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். அதை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணணும். நரம்பு மண்டலத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நல்ல மூச்சு பயிற்சிகள் பண்ணணும். நிறைய தண்ணீர் குடிங்க. நல்ல பாடியை வந்து இருக்க வேண்டிய டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது ஈஸியாகவே சரியாயிருமா. இதற்கான மூலிகை கஷாயங்கள் கூட இருக்குது. இதெல்லாம் குடித்து நரம்பு மண்டலத்தை வலுவாக செஞ்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். நேரில் கூட வந்து பாருங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவகுமாருங்க, ஈரோடு மாவட்டத்தில் பேசுகிறேங்க. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு நம்ம வயசு 53 மேடம். எனக்கு உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. மேடம் எனக்கு வந்துங்க இந்த ஒரு 5-6 வருஷமா இப்படி தான் இருக்குது. எப்படின்னா யூரின் போனால் 2 நிமிஷத்துக்கு 10 செகண்டுக்கு ஒருக்கா, ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா, ஒரு யூரின் போனால் 10 ட்ரிப் இருக்காது. 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் விட்டு. எவ்வளோ நாளாக இதே மாதிரி இருக்குது? இது ஒரு 5-6 வருஷமா இருக்குது மேடம். சரி, இது கண்டிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் தான். நீங்கள் என்ன வேலை பார்க்கீங்க? நான் பெயிண்டிங் வேலைங்க மேடம். மோஷன்லாம் ஃப்ரீயாக போவீங்களா? மோஷன் கொஞ்சம் மலச்சிக்கல் கொஞ்சம் இருக்கு. மீதில எந்த பிரச்சனை இந்த யூரின்ல எரிச்சல் எதுவுமே இல்லை மேடம். அதான் நீட்டா போகுது. புரியுது. எரிச்சல் மட்டும்தான் வந்து சிம்டம்ஸ்னு கிடையாது. அடிக்கடி போகணுங்கிற உணர்வு வருது இல்லையா, அதுவே உங்களுக்கு உள்ளுக்குள்ள புண்ணு இருக்கலாம். இல்ல மேடம், எனக்கு சுகர் பிரஷர் இருக்குது மேடம். சுகர் பிரஷர் இருக்கு, அதுக்கும் நம்ம சிறுநீரகம் தான் காரணம். சுகர் பிரஷர் இருக்கு, அப்போ ரத்தம் வந்து கெட்டு போய் இருக்கிறதுனால தான், ரத்தத்தில் நிறைய கழிவுகள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். சரிங்களா? நீங்க சொல்றத தெரியுது மேடம். யூரின் வந்து ஸ்டாப் ஆகி வருது. எனக்கு அந்த டவுட் தான் மேடம். அதுதான் சார், அதுதான் இன்ஃபெக்ஷன் உள்ள ஒரு புண்ணோ அலர்ஜியோ, ஒரு அலர்ஜினா இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகணுங்கிற உணர்வு வரும். அந்த யூரின் பேக்கை சுற்றி இன்ஃப்ளமேஷனோ ஒரு புண்ணோ இருந்தால் இதே மாதிரி சிம்டம்ஸ் வரும். இது பிபி, சுகர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே வரும். நான் ஏற்கனவே பல இதில் சொல்லியிருப்பேன். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஈஸியாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா அடிக்கடி அவங்க சிறுநீர் கழிப்பாங்க, தண்ணி சரியாக குடிக்கலை. நம்மளுடைய ரத்தத்தில் 80% நீர்ச்சத்து தான் இருக்குது.
சரியா, நீங்க நேர்ல கூட வந்து பாருங்க. நாங்க வந்து சிறுநீர் பெருக்கி செய்ய கொண்ட மருந்துகளை கொடுத்து என்ன சொல்ல விடுங்க. தண்ணியில ஃபுல்லா குடிக்கிறேன் மேடம். எந்த எரிச்சல் எந்த யூரின் அடிக்கடி அதுதான் சார் உங்களுக்கு தெரியாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனை வராது. அது எல்லாம் வெளியில உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கும். சரிங்களா? இது சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு இது நிறைய பேருக்கு இருக்குது. ஒன்றும் அதெல்லாம் பயப்படணும்னு இல்லை, ஈஸியாகவே சரி பண்ணலாம். உள்ள ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தால் மட்டும்தான். சிறுநீரக பை கூட இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாக இருக்கலாம், அது தெரியாது வெளியே. அரிப்பு எரிச்சல் தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அரிப்பு எரிச்சல் இல்லாமல் கூட இந்த மாதிரி சிறுநீர் வந்து அடிக்கடி கழிக்கணும், அடிக்கடி வெளியே வந்துக்கிட்டே இருக்குனாலே இதுவே இன்ஃபெக்ஷன் தான், தொற்று தான். சரிங்களா? இதெல்லாம் சரி பண்ண ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய அவேர்னஸ் இல்லாமையும் இருக்குது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் டாக்டர். அதை பற்றி லாங் டேர்ம் இருக்குன்னா, இப்போ இன்னைக்கு மலச்சிக்கல் மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா வராது. இப்போ அதற்கேட்ட அவங்க ஃபுட்டு இன்டேக் எடுக்கலை, அப்போ கொலஸ்ட்ரால் யாருக்கெல்லாம் வந்து மலச்சிக்கல் நிறைய வருஷக்கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில உடம்புக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும், உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், சூடு உள்ளதாக உடம்பாக மாறிவிடும். இவங்க எல்லாருக்குமே என்ன ஆகும் அப்படின்னா இரத்த உற்பத்தி குறையும். ஏன்னா ரத்தத்தில் ஆல்ரெடி கழிவுகள் இருக்குது, இரத்த உற்பத்தி குறைவாகப்படும். ஏன்னா சிறுநீரகத்தில் தான் நமக்கு வந்து எரித்ரோபோலின்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கு. இவர் நல்லா சுரந்தாதான் நம்ம எலும்பு மச்சைக்குள்ளே தான் சிகப்பணுக்கள் உருவாகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சிகப்பணுக்கள் உருவாகிறதுக்கு தடை ஏற்படும். இங்கே ஒரு சிகப்பணு நல்லா உற்பத்தி ஆகணும்னா சிறுநீரகத்தில் வந்து எரித்ரோபோலின்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கணும். இந்த ஹார்மோன் சுரக்கிறது எப்போ தடைபடும்? இதை சுற்றி ஒரு கல்லடைப்போ, ஒரு இன்ஃப்ளமேஷனோ, ஒரு புண்ணோ, சிறுநீரகத்தில் சரியான கழிவுகள் வெளியேற்றப்படாமல் அதை சுற்றி ஒரு கழிவுகள் நிரம்பியோ உப்புக்கள் கோர்த்தோ இருக்கும்போது, சரியாக சிறுநீரகம் தனது வேலையை செய்யாமல் இருக்கும்போது அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் சுரப்பதில் தடை ஏற்படும். நிறைய பெண்களுக்கு பாருங்கள் இந்த பிரச்சனை மலச்சிக்கல்னால உடம்பு ஊதிக்கிட்டே போய் பிசிஓடி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிசிஓடி இருக்கும், வெள்ளைப்படுதல் இருக்கும், அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து இரத்த சோகையோட நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்போ தைராய்டு இருக்கும். இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அவங்கள அனிமிக் ஆக்கி விட்டுரும். இரத்த சொகை இருக்கும், அதனால் பிசிஓடி பிரச்சனை இருக்கும். இப்போ பீரியட்ஸ் நார்மலாக வராது. இடுப்பு பகுதியில் வலி, பயங்கர வலியில் கஷ்டப்படுவாங்க. இவங்க இடுப்பு வலின்னு போயிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அதில் L4 L5 பல்ஜுன்னு வரும். ஏன்னா இந்த L4 L5 பல்ஜுங்கிறது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னாலே மோஷன் சரியாக போகாதவங்களுக்கு வரும், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் வரும். ரத்தத்தில் நிறைய கொழுப்பு, நிறைய கேஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கழிவுகள் நிரம்பி இருக்குன்னா நம்ம இடுப்பில் தான் நம்ம அதிகமாக இடுப்பை தான் பயன்படுத்துகிறோம். குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நடக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உட்காந்தே வேலை செய்கிறவங்களாங்க. இவங்க எல்லாருக்குமே இடுப்பு பகுதியை அதிகமாக அசைவு கொடுக்குறதுனால இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னாலும் என்னோட மேல் பகுதியில் உள்ள வெயிட்டை எல்லாம் இடுப்பு தான் தாங்குது. அப்போ ஜவ்வு விரிஞ்சே இருக்கும். இந்த விரிஞ்சு இருக்கிற ஜவ்வுக்குள்ளே ஈஸியாக ரத்தத்தில் உள்ள கழிவுகள், மேலும் இந்த மோஷன் சரியாக போகாதவங்களுக்கு மோஷன் வழியாக வெளியேறக்கூடிய வந்து இந்த கேஸு நீரெல்லாம் அந்த கரெக்டாக L4 L5 தான் போய் நீராக கோர்த்து வீங்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ சுகர் பிபி கொலஸ்ட்ரால்லாம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வைங்களேன். யூரின் கடுப்பு, எரிச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு பகுதியில் தான் வரும். இந்த தொற்று வந்து இந்த L4 L5 வரைக்கும் L4 L5 அந்த ஜவ்வு வரைக்குமே வந்து பரவும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்பட்டு இந்த L4 L5 பல்ஜ் ஆயிரும், வீங்கி பக்கத்தில் போகிற நரம்பு, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சியாட்டிக்கா நரம்பு அழுத்தும். அந்த நரம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வராது. அதனால் தொடை, கால் பகுதியெல்லாம் நரம்பு பிடித்து இழுத்தார் போன்ற வலி வரும். இடுப்பு பகுதி பயங்கர கொடூர வலியாக இருக்கும். இது அனைத்துமே சிறுநீரக தொற்றால் ஏற்படும், மலச்சிக்கலால் ஏற்படும். இது ரெண்டும் இல்லாதவர்களுக்கும் கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னு வைங்களேன். ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா லிவர் சரியாக இயங்காது, சிறுநீரகம் சரியாக தன்னோட கழிவுகளை வெளியேற்றாது, மலம் கூட கழியாது. ஏன்னா மலம் வெளியேறது கூட ஆக்சிஜன் வேணும். ஏன்னா அந்த குடலோட மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, இயக்கத்தன்மை. இந்த இயக்கத்தன்மைக்கு ஆக்சிஜன் வேணும். இது இயங்கணும், இந்த அலையாக இப்படி இயங்கும். இந்த இயக்கத்துக்கு நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்சிஜன் கிடச்சிரும். நல்ல மூச்சு பயிற்சி செய்ய முடியல, இப்போ படுத்த படுக்கையாகவே இருப்பாருன்னா அவருக்கெல்லாம் சரியாகவே மோஷன் வராது, மலைக்கட்டி ஏற்பட்டுரும். அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும். உங்களுக்கு ஆக்சிஜன் தான் உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஒவ்வொரு உறுப்புக்குமே,
சிறுநீரகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஹார்ட்டுக்கு சரியான அழுத்தம் வேணும், நுரையீரலுக்கு அழுத்தம் வேணும், லிவருக்கு அழுத்தம் வேணும், சிறுநீரகத்துக்கு அழுத்தம் வேணும், நம்மளுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய கர்ப்பப்பைக்கு அழுத்தம் வேணும். அனைத்து அழுத்தத்தையுமே கொடுக்கறது ரத்தம் தான். ரத்தத்தில் யார் இருக்கணும்? ஆக்சிஜன் இருக்கணும். அப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா ஒவ்வொரு உறுப்புமே பாதிக்கப்படும், அப்போ வலிகள் வரும். இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையை செஞ்சாலும் சும்மா எந்திரிச்சுனாலே கை வலிக்கும், கால் வலிக்கும். அவங்க ஃபுட்டு நல்லா எடுப்பாங்க, என்ன உடம்புக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் உள்ள நம்மளை அறியாமல் உள்ளே போகுது. நம்ம பார்த்திங்கன்னா உட்கார்ந்துருக்கும்போது இதய துடிப்பு கம்மியாகும், நம்ம நடக்கும் ஓடுறோம் அப்படின்னா இதய துடிப்பு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ நிறைய ப்ரீத் பண்ணுவோம், நம்மளை அறியாமல் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நிறைய அப்படிலாம் விடுவோம், அதெல்லாம் வாய் வழியாக மூச்சு வழியாக மூச்சை உள்வாங்குறோம். ஆக்சிஜனை உள்ள வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தி ஆகுது இயற்கையாகவே. அப்போ இதெல்லாம் நம்ம உடலில் உள்ளுறுப்புகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கு. ஆக்சிஜனில் கலந்து உள்ளுறுப்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த உறுப்புகள் நல்லா இயங்குது. உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு தான் மேக்சிமம் இந்த பிரச்சனை வருது. நிறைய பேருக்கு நல்லா தண்ணி அருந்துவாங்க, நிறைய வேலை செய்வாங்க, டீஹைட்ரேஷன் ஆகுது. அப்படிங்கும்போது சிலருக்கு கல்லடைப்பு ஏற்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஆனால் மேக்சிமம் உழைத்து வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 20% மட்டும்தான் இந்த மாதிரியான கல்லடைப்பு பிரச்சனைகள் வரும். நீர்ச்சத்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால, உடல் உஷ்ணமாகிறதுனால. நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல், உடம்பை சரியாக கவனிக்காததுனால, இன்ஃபெக்ஷன் ஈஸியாகிறதுனால, இந்த மாதிரி மற்ற காரணிகளால் தான் இவங்களுக்கு நிறைய பேருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இடுப்பு வலியாகவோ, அந்த இடுப்பு வலியோடு இருப்பாங்க, அது நரம்பு பிடித்து இழுக்கிற வழியாயிரும். இந்த இடுப்பு வலியாக இருக்கும்போது இடுப்பு பகுதியில் ஸ்டெம் மாதிரி தான் இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது நாளடைவில் மேல் நோக்கி வரும், முதுகு பகுதி வலி வரும். இந்த இன்ஃபெக்ஷன் தொற்று அடுத்தடுத்த லிகமெண்ட்டை பாதிக்கும், அடுத்த லிகமெண்ட் வீங்கும். அப்போ எலும்புகள் கொஞ்சம் டைரக்ஷன் மாறிடும். அந்த ஒரு எலும்பு இந்த பக்கமும் ஒரு எலும்பு அந்த பக்கமும் அந்த ஸ்டெம்மில் உள்ள எலும்புகள் அப்படி தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த லிகமெண்ட் எல்லாமே வீக்கம் இருக்கிறதுனால, பல்ஜ் ஆகுறதுனால. அப்படியே இது கழுத்து வரைக்கும் லம்பார் ஸ்பாண்டுலோசிஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தொற்று அப்படியே சர்விக்கல் ஸ்பாண்டுலோசிஸாக மாறும். அங்கே வீக்கம் ஏற்படும். அப்போ அங்கே ஸ்டிஃப்னஸ், இங்கே கழுத்து பகுதியில் ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். இது அனைத்துமே இன்ஃபெக்ஷன். சிறுநீரகத்தில் யூரின் சரியாக போகாமல் அங்கே ஒரு அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இருக்குது. அப்படிங்கும் போதும் இடுப்பு பகுதியில் மேல் வரைக்கும் எழும்பும். அது நிறைய பேருக்கு தலைப்பகுதி வலி இருக்கலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனை தான் இருக்கும்லாம் இங்கே கிடையாது. அடுத்தடுத்த பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஒரு கழிவு வெளியே போகலை அப்படின்னா அடுத்தடுத்த பிரச்சனையை நம்ம உடம்பு அதுவே தன்னால் கிரியேட் ஆயிரும். அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்ற ப்ராசஸ்க்கு தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில், RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் நோயை கண்டுபிடிச்சி நோய்க்கான தீர்வு, இந்த உடம்புக்கு இந்த மருந்து மூலிகைச்சாரை நம்ம உள்ளே கொடுக்கும்போது இவங்களுக்கு சிறுநீர் பெருக்கி நல்லா வெளியே போயிடும். சிறுநீரகம் சுத்திகரித்து வெளியே போகும்போது ரத்தம் ஆட்டோமேட்டிக்காகவே ரத்தத்தை சுத்திகரிக்கப்பட்டுரும். அப்போ இவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள், அதாவது தேவையின்றி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அனைத்து கெட்ட நீரும் வெளியேற்றப்படும். இந்த இடுப்பு வலிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வர்ம சிகிச்சை இருக்குது. நல்ல வர்ம புள்ளி, இடுப்பில் உள்ள வர்ம புள்ளியை நல்லா தூண்டுவித்து அங்கே வஸ்தி முறைகள், கடி வஸ்தி முறைகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக இந்த உள்ளுக்குள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே அந்த வீக்கத்தை கரைத்து வெளியேற்றுகிறது. அப்போ இயற்கையாகவே அந்த இடுப்பு வலி குறைஞ்சிரும், அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை குறைஞ்சிரும். நாங்கள் மூச்சு பயிற்சி செய்ய சொல்லுவோம். அதனால் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆக்சிஜனும் நிறைய கிடச்சி ரத்தம் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளுறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும், இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதற்கு மருத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய காரணங்கள் சொன்னீங்க, அறிகுறிகள் சொன்னீங்க, வேற என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கும் இதனால மேஜரா இப்போ நாள்பட்டு இப்போ நிறைய பேர் கிட்னி டயாலிசிஸ்லாம் பண்றாங்க. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட், ரொம்ப நாள்பட்டு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நாள்பட்டு விஷயங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஒரு பேஷண்ட் ஃபேஸ் பண்றாங்க? கண்டிப்பாக இப்போ நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது இப்போ சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், இல்லை வாதம் இருக்கலாம், வாத நீர் நிறையா இருக்கலாம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக கூட இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய அமிலங்கள், தாதுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணும், நுரையீரலை பாதிக்கும், நம்மளுடைய ஹார்ட்டை பாதிக்கும், அப்புறம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நிறைய பேர் சமீபமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கெலாம் வர்றதுக்கு காரணமும் இந்த சிறுநீரகம் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றாமல் இருக்கிறதுனால தான்.
அதனால தான் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை கால்லாம் வராது. லேடிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து முகவாதம், முகப்பகுதியில் மட்டும் முகம் கொஞ்சம் கோணலாக இருக்கும், பேச்சு சரியாக வராது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் மட்டும் விரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கோண ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு நடுக்கம், அப்படியே நடுங்கும், எந்த இது டம்ளரை கூட பிடிக்க முடியாது, நடுங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழிவுகள் நிறைய இருக்கிறதுனால ஃபேட்டி லிவராகவோ, அது லேடிஸ் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் நிறைய இருக்குது இந்த காரணங்களால். சிறுநீரகம் வந்து சரியான வேலையை செய்யலை, ரத்தம் கழிவுகள் நிறைய கலக்கப்படுது அப்படிங்கும்போது, மலக்கட்டு இருக்குது அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் முதல்ல வரும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இதில் இருக்குது. அவங்க உடல் எடை அதிகமாக இருப்பாங்க. என்னது சாப்பிட்டாலும் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வாமிட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து அதிகமாக முத்தி இருக்கும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இதே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, கிரேட் 1 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உடல் வெயிட் மட்டும் இருக்கும், வலிகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலிகள்ங்கிறது எந்த ஒரு இணைப்புகளையும் இருக்கலாம். கழுத்தில் இருக்கலாம், தோள்பட்டையில் இருக்கலாம், ரிஸ்ட்டில் இருக்கலாம், எல்போவில் இருக்கலாம், இடுப்பில் இருக்கலாம், முழங்கால் முட்டியில் இருக்கலாம், ஆங்கிள் ஜாயிண்டில் இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் டெபாசிட், அது கால் பெருவிரல், கணுக்கால் பகுதி, அப்புறம் விரல் பகுதிக்கு மேல் பகுதியில் இந்த சைடில் நம்மளுடைய சின்ன விரலுக்கு மேல் பகுதி எல்லாமே வலியில் இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டில் ஒரு பாயிண்டில் வலி, அப்புறமா பெருவிரல் பகுதியில் வலி, உள்பக்கமோ வெளிப்பக்கமோ அந்த சைட்லலாம் வலி. இது எல்லாமே யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகக்கூடிய இடம். இந்த யூரிக் ஆசிடை இப்போ ஏன் வருது அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய தாது உப்புக்கள் அமிலங்கள் நிறைய வெளியேற்றப்படலை. ஏன்னா நம்ம நிறையா ஆசிட் கண்டென்ட் நிறைய எடுக்கும். இப்போ இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோராக நிறைய குடிக்காங்க. இப்போ இந்த சம்மர் சீசனாக மோராக நிறையா குடிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கையில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க லெமன் ஜூஸாக குடிக்கிறது, உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு எலுமிச்சை ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸ் வகைகள் நிறைய குடிக்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. நான் மோராக குடிப்பேன், நான் இல்லை நான் கரெக்டாக எல்லாமே சாப்பிட்றேன், ஆனால் வெயில் நிறையா இருக்கிறதுனால நான் ஒரு 2-3 லிட்டர் மோர் குடிப்பேன் அப்படின்றாங்க. இந்த மோர் குடிக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கணும்? இப்போ ஒரு ஸ்பூன் தயிருக்கு ஒரு 300 ml தண்ணி ஊற்றி குடிக்கிங்கன்னா அது நன்மை பயக்கும். ஏன்னா நான் நிறைய பேர் அப்படி குடிக்கிறதே இல்லை, திக்காக இருக்கும். அதாவது 1/2 லிட்டர் தயிரில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிடுவாங்க, அல்லது 1 லிட்டர் ஆக்கிடுவாங்க, கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி மோராக்கிடுவாங்க, திக்கு மோராக குடிப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் வாத நீர் ஜாஸ்தியாகும், யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். தொடர்ந்து இதை எடுக்கிங்கன்னா அப்போ வயலில் வேலை செய்கிறவங்களா இருக்கணும், மூடை தூக்குறவங்களா இருக்கணும், உடலுக்கு அதிக வேலை கொடுத்து வேர்வை வேர்க்கிறவங்களா இருக்கணும். அல்லது இந்த மோரை குடிச்சிட்டு உட்காந்து வேலை செய்கிறேன், நான் ஐடி ஃபீல்டு, நான் சிட்டிங் பொசிஷனில் நான் டீச்சரு அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே கிட்னி பிரச்சனை வரும், சிறுநீரக கல் வரும், கைகால் வீக்கம் வரும், யூரிக் ஆசிட் இந்த மணிக்கட்டு, ரிஸ்ட்டு, கணுக்கால் பகுதி, பெருவிரல் பகுதியிலலாம் வலி வரும். இதெல்லாம் மோருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஜூஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த ஜூஸுங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு துண்டு பொருள் எடுத்துக்கிட்டால் அதை டைலூட் பண்ணுறதுக்கு தண்ணி 1 கிளாஸ் எடுக்கணும். அங்கே தான் நம்ம தம்பப்படுறோம். இப்போ வாட்டர் மிலான்லாம் இருக்குன்னா வாட்டர் மிலான் அரை பழத்தை 2 கிளாஸில் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ அதில் எவ்வளோ மெட்டல்ஸ் இருக்குது, அதெல்லாம் யாரும் வெளியேற்றுவா? தண்ணி தான் போய் யூரின் தான் வெளியேற்றணும், யூரின் வழியாக தான் வெளியேறணும். அப்போ நமக்கு அதுக்கு ஒரு சான்ஸே நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ உடல் உழைப்பு இருக்குது, இடுப்புக்கு வேலை கொடுக்காங்க, ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வியர்வையாக வெளியேற்று வந்துடும். இல்லை உட்கார்ந்த இடத்துல இருக்கேன், நான் நின்று தான் வேலை செய்கிறேன் அப்படின்னா, நாம் டெய்லி ஒரு 10 மாடிப்படி ஏறுறேன் அப்படின்னா அதெல்லாம் சரியாகாது. அவங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வரும், சிறுநீரக பிரச்சனை வரும், யூரின் போகும்போது அரிப்பு எரிச்சல் வரும், இந்த யூரிக் ஆசிட் வந்து காலில் வீக்கம் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கலைச்சொல்விங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. ஓகே, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? திருப்பூர்ல இருந்தீங்க. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. குதிங்கால் 2 குதிங்காலும் வலிக்குதுங்க. சரி, நைட்டு மேல மூட்டெல்லாம் வலிக்குதுங்க. அதே கை இங்க ஷோல்டர் வலிக்குதுங்க, ஷோல்டர் வலிக்குதுங்க, அப்புறம் கழுத்து வலிக்குதுங்க. சரி, சுகர் பிபி எதுவும் இருக்காமா? சுகர் இருக்குங்க, பிபி இல்லை. சுகர் இருக்கு, சுகர் இல்ல. சரி சரி, எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்கு. ஆமாங்க. குதிங்கால் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்திரிச்சு நிக்க முடியல, நடக்க முடியல. தூங்கி எந்திரிச்சு காலை ஊனும் போது ஓவர் பெயினா இருக்கு. நடக்க நடக்க கொஞ்சம் சரியாகும். பிறகு ஒரு 1/2 மணி நேரம் சேர்ல உட்காந்துட்டோம்னா திரும்பி எந்திரிச்சு நடக்கும்போது ஓவர் பெயின் இருக்கும். அப்படி இருக்காமா? அல்லது எப்பவுமே வலிக்கா? சரி, இந்த அப்படியே வலிக்குது, எப்பயுமே கால் கீழேயே ஊனவே முடியல. அளவுக்கு மீறி உங்களுக்கு வந்து வாத நீர் ஜாஸ்தியா இருக்கு.
சரியா? ரத்தம் வந்து ரத்தத்தில் வாத நீர் ஜாஸ்தியாக இருக்குது, ரத்தத்தில் D3ங்கிற சத்தும் கால்சியம் சத்தும் குறைவாக இருக்குது. இதை யார் குறைச்சி விட்றான்னா வாத நீர் குறைச்சி விடும், சுகர் இருக்கிறனால அதிகப்படியான சர்க்கரை அமிலம் குறைச்சி விடும், கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படாதனால ரத்தத்திலே இந்த கழிவுகள் இருந்து எலும்பு அரிக்கும். ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் முதல்ல போய் உட்காரும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா முதல்ல ஒரு இடத்துல ஜாயிண்டில் வலி வரும், அந்த ஜாயிண்டில் லிகமெண்ட் தான் அரிக்கும். இந்த அமிலங்கள் தான் அதுன்னு சொல்லிட்டேன். இந்த கெட்ட நீர்கள் எல்லாமே அமிலங்களாக தான் இருக்கும். இந்த அமிலம் போயிட்டு முட்டி பகுதியில் தங்குதுன்னு வைங்களேன், இந்த முட்டி பகுதியில் அந்த ஜவ்வெல்லாம் அரித்து முட்டியை எலும்பையும் அரிக்க ஆரம்பிக்கும். அது முழங்கால் முட்டி தேய்மானம்னு சொல்லுவாங்க. கணுக்கால் அதாவது ஆங்கிள் ஜாயிண்டில் குதிங்காலுக்கு கீழே போய் உட்காரும். இதுவே போய் அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு எலும்பு வளர்ச்சி மாதிரி, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அதில் ஒரு வளர்ச்சி மாதிரி அப்படி ஊசி மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஒரு வளர்ச்சி மாதிரி ஆயிடுச்சும், அது எலும்பு வளர்ச்சி நாங்கள் அலோபதியில் கட் பண்ணி எடுக்கமாங்க. இது குதிங்காலில் ஒரு கெட்ட அமிலம் போய் உட்கார்ந்து அதில் உள்ள அமிலங்கள் எல்லாம் தாதுப்புகள் எல்லாம் அதிலே போய் டெபாசிட் ஆகி ஒரு படிவம் மாதிரி படிஞ்சிருக்கும். இதனால் அவங்களுக்கு காலை ஊன முடியாது, அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் வராது. அப்போ ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும், அதற்கான எக்ஸசைஸ் கொடுக்கணும், அதற்கான பயிற்சிகள் கொடுக்கணும், உடற்பயிற்சிகள் அதெல்லாம் கொடுத்து ரத்த ஓட்டத்தை அதிகமாக கீழே வைக்கணும், மசாஜ் ஒற்றடங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் உள்ளுக்குள்ளே இந்த வாத நீரை வெளியேற்றுவதற்கு மூலிகை மருந்துகளை உள்ளே கொடுக்கும்போது என்ன பண்ணோம், ரத்தம் ஆட்டோமேட்டிக்காகவே சுத்திகரித்து வாத நீராக இருந்தாலும் சரி, ரத்தத்தில் அதிகப்படியான சக்கரை அமிலங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியேற்றும். நம்ம ஒரு டயட் கொடுப்போம், இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரத்தத்தின் சர்க்கரையோட அளவும் கட்டுக்குள்ளே வரும், வாத நீரும் அதிகமாகிறது. ஏன்னா வாத நீருக்கும் கால்சியத்துக்கும் D3க்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த சத்துக்கள் குறைஞ்சால் வாத நீர் ஜாஸ்தி ஆயிரும். இந்த வாத நீர் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா விட்டமின் D3 கால்சியம் தான். இந்த சத்து இருக்குது நல்லா இருக்குன்னா இந்த வாத நீர் பேலன்ஸ்டாக இருக்கும். எல்லாருக்குமே வாத நீர் இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணுறது யார், சமநிலைப்படுத்துறது யாருன்னா நமக்கு கால்சியம் D3 தான். இந்த கால்சியம் D3ங்கிற சத்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே இருக்குது. அப்போ இதைத்தான் ஏற்றணும், இதை சுத்திகரித்து அதிகப்படியான உள்ள கெட்ட அமிலத்தை வெளியேற்றிட்டு சத்துக்களை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணும், கால்சியத்தை அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு உணவில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கால்சியம் சத்து ஏறும். எப்போ அப்படின்னா இந்த வாத நீர் ட்ரெயின் அவுட் ஆகாமல் இந்த என்னது நீங்கள் அமிர்தமே சாப்பிட்டாலும் உடலில் சத்தாக மாறாது. முதல்ல உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்னது சாப்பிட்டாலும் உடம்புல ஏற்றுக்கிடும். முதல்ல ப்ராசஸ் என்னது அப்படின்னா வயிறை க்ளீன் பண்ணுறது, ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான். இதற்கான மருத்துவ முறைகள் நம்ம மருத்துவமனையில் இருக்குமா, நீங்கள் நேரில் பாருங்கள். ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டு வாத நீரை வெளியேற்றிட்டு நல்ல ஜாயிண்ட்டுகளுக்கெல்லாம் வறும புள்ளிகளை ஸ்டிமுலேட் பண்ணி வறும சிகிச்சைகள் கொடுக்கும்போது உங்களுக்கு நிரந்தரமாகவே இந்த வலிகள் எல்லாமே சரியாகி சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சிறுநீரக பாதிப்புகளுக்கு காரணங்கள் என்ன, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதற்கு என்ன மருத்துவம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கோம். RS வேலுமணி சித்தா அண்ட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி நமக்காக இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த சிறுநீரக பாதிப்புகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைலாம் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம், இப்போ நம்மளுடைய RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. அது என்னென்னா மூக்குரட்டையிலேருந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லார்களுக்குமே சித்தா மெடிசின்ஸ் ட்ரக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துன்னு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான நிறைய மூலிகைகளை உள்ளடங்கிய, அதாவது சிறுநீர் பெருக்கி செய்ய கொண்ட மருந்துகள் மூலிகை சாறு வடிவிலையோ கஷாய வடிவிலையோ பொடி வடிவிலையோ வச்சுருக்கோம் நம்மளுடைய மருத்துவமனையில். ஏன்னா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இது எங்களுடைய குடும்பம் ஒரு பண்டூர் குடும்பங்கிறதுனால இந்த மெடிசனை ட்ரக்ஸை கையாள்வதில் நாங்கள் மிகவும் வல்லவர்கள். இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை என்னப்பாகும், இந்த மருந்துகளை உள்ளுக்குள்ளே எடுக்கும், இந்த பொடிகள் இந்த கஷாயங்களை உள்ளே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நம்மளுடைய மெடிசன் எல்லாமே ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகள், இப்போ சிறுநீர் பெருக்கி செய்கை கொண்ட ஒரு மருந்தை உள்ளே கொடுக்கோன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும், சிறுநீரில் உள்ள கழிவெல்லாம் வாஷ் அவுட் பண்ணி ட்ரைன் அவுட் பண்ணும், வெளியில் சிறுநீர் வழியாக வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ சிறுநீரகத்தில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனோ ஒரு இன்ஃபெக்ஷனோ சிறுநீர் பையில் ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு தொற்றோ இருந்தது அப்படின்னா அதை ஈஸியாகவே நம்மளுடைய மருந்து ஈஸியாக ஒரு வாரத்தில் ஓரளவு சுத்திகரித்து வெளியே தள்ளிடும்.
அதுக்கப்புறம் அவங்க வந்து நோய்க்கு தகுந்தாற் போல் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ எடுக்கும்போது நிரந்தரமாகவே அந்த வந்து இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிரும். நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன செய்வோம், ஒரு டயட் ஷீட் கொடுத்துருவோம். இவர் வந்து கப உடம்புக்காரரு, இவருக்கு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொடுக்கணும், இப்போ கப உடம்புக்காரனா அவருக்கு ஏற்றாற் போல் உணவுப் பொருட்களை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த உணவுப் பொருட்கள்லேயே உங்களுக்கு வெஜிடபிள்லேயே வந்து ஒவ்வொரு பணியை செய்யும். இப்போ குறிப்பாக அந்த பீன்ஸுங்கிற ஒரு பொரியல் வந்து பீன்ஸுக்கு சூப்பு வந்து 3 உடம்புக்காரங்களே எடுக்கலாம். இவங்க யார், கப உடம்போ பித்த உடம்போ வாத உடம்போ, இவங்க எல்லாருமே இந்த பீன்ஸுங்கிற ஒரு காயை எடுக்கலாம். இந்த பீன்ஸை நல்லா ஒரு டெய்லியுமே ஒரு வேளை வீட்டிலே இருந்து பண்ணுறீங்கனாலும் இதை பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு நல்லா பொடுசாக வெட்டி நல்லா ஜூஸாக நல்லா கொதிக்க வச்சு சூப்பாக குடிக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சிறுநீரகம் வழியாக சிறுநீர் நல்லா சுத்திகரித்து சிறுநீரில் உள்ள கற்கள் எல்லாமே கரைந்து யூரின் வழியாக ட்ரைனேட் பண்ணுறதுல இது ஒரு முக்கிய பங்களிக்கும். இந்த மாதிரி உணவுப் பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் நம்ம மூலிகை சாறு உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்கள் வந்து வெளியேறக்கூடிய வழி அந்த பாதைகள் எல்லாம் கிழிச்சு விட்டு ரத்தம் ஏற்படும். அதெல்லாம் புண்களை எல்லாம் ஆற்றும். யூரின் பேக்காக இருக்கட்டும், அந்த யூரின் பேக் வரக்கூடிய வழிகள் டியூப்பாக இருக்கட்டும், இங்கெல்லாம் புண்கள் ஏற்பட்டிருக்கும், ஒரு வீக்கம் இருக்கும். இந்த வீக்கத்தெல்லாம் நம்ம மருந்து சுத்தமாக குறைச்சி புண்களை எல்லாம் ஆற்றி நல்ல சிறுநீரகத்தை வலுவாக செய்யும். மேலும் நமக்கு வந்து இடுப்பு பகுதிக்கு செய்யக்கூடிய வர்ம புள்ளிகளை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இன்னும் மேலும் அந்த சிறுநீரக பகுதிகளுக்கு நிறைய ரத்த ஓட்டம் வந்து நார்மலாகவே வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ரத்த ஓட்டம் அதிகமாக வந்து ஹீலிங் வந்து இயற்கையாகவே நடக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். மேலும் நம்ம உணவு திட்டம் எக்ஸசைஸும் கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஈஸியாகவே ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டுரும், ரத்தம் வந்து சுத்தமாகும். ஏன்னா முக்கிய பணி சிறுநீரகம் தான். ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பணியை வந்து யார் செஞ்சிட்ருக்கா, சிறுநீரகம் தான் செய்யுது. அப்போ இதெல்லாம் வந்து சிறுநீரகத்தை வலுவடைய செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக கழிவுகள் முறையாக வெளியேற்றப்பட்டுரும். இதை வந்து மேலும் நிறைய பேருக்கு மலச்சிக்கலால் அந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இதையும் நம்ம வந்து வயிறை வந்து க்ளீன் பண்ணுறோம். வயிற்று பகுதியை மலப்பையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்றாறு போல் உணவுப் பொருட்களையும் மருந்துகளையும் வடிவமைச்சு கொடுக்கும்போது டைஜஷன் சிஸ்டம், கேஸ் பிரிகிறது, மலம் வந்து இன்றைக்கி சாப்பிட்றது இரவு நேரம் கழியிறது, இதை இரவு சாப்பிட்றது மார்னிங் கழியிறது, இந்த மாதிரி சிஸ்டத்தை ஒரு நாளைக்கு 2 முறை வந்து மலம் கழியிற மாதிரி சிஸ்டத்தை அவங்களுக்கு வந்து ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வராது, மலச்சிக்கல் பிரச்சனை வராது. அப்போ இந்த சிறுநீரக பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் ஈஸியாகவே உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துடுவோம், சரி பண்ணிடலாம். அப்போ மருந்து ப்ளஸ் உடற்பயிற்சி ப்ளஸ் வர்ம சிகிச்சை, இந்த 3 நம்மளுடைய ஆர்எஸ் வேலுமணி சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய சிறுநீரகத்தினுடைய திறன் அதிகப்படுது, ரத்தம் சுத்தமாகுது. அப்போ இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், வலிகள், எந்த இணைப்புகளில் வழியாக இருக்கட்டும், இடுப்பு வழியாக இருக்கட்டும், எந்த இடம் வீக்கமாக இருக்கட்டும், சிறுநீரகத்தினால என்னென்ன பாதிப்புகள் வருமோ அது முழுமையாக சரியாயிரும். ஓகே, இப்போ இந்த சிறுநீரக பாதிப்போட ஒரு பேஷண்ட் வந்திருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்லாம் போயிட்டு கிட்னி டயாலிசிஸ் அளவுக்கு இருக்குது, இல்லை அந்த மாதிரி வந்துருமோன்ற பயத்தில் வந்தவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான அந்த ஹிஸ்ட்ரி இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், முதல்ல அவங்க வந்து மோஷனை தான் ஃப்ரீ பண்ணி விடணும். இப்போ டயாலிசிஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது கிட்னி வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் தான் கிட்னி செய்ய வேண்டிய வேலையை தான் அவங்க டயாலிசிஸ் மிஷின் மூலமாக பண்ணிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறையா யூரின் வழியாக கழிவு போகிறதுல நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மோஷனை ஃப்ரீ பண்ணி விடணும். ஏன்னா மோஷன் சரியாக போகாதவங்களுக்கு திரும்ப இங்கேயே அழுக்காகும் ரத்தம். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபுட்டு மூலமாக தான் ரத்தம் அழுக்காகுது. தேவையான சத்தும் இருக்குது, தேவையில்லாத இருக்குது. தேவையில்லாத வெளியேற்றணும், மோஷன் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும். இப்போ இந்த சிறுநீர் சரியாக போகலை அவருக்கு அப்படிங்கும்போது மோஷனை ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஈஸியான உணவுகளை நம்ம நார்ச்சத்து உள்ள காய்கறிகளை நம்ம கொடுக்கணும். இப்போ நார்ச்சத்து உள்ள காய்கறிகள்லையே நம்ம எடுக்கும்போது பழுது குறைஞ்சிரும், சிறுநீரகத்துக்கான பழுது அதிக ஒர்க்கு குறைஞ்சிரும். அப்போ மோஷன் ஃப்ரீ அந்த வேலையை, அந்த மோஷனில் நிறைய கெட்ட கழிவுகளை, கெட்ட நீரை, கெட்ட காற்றை, இதெல்லாம் கெட்ட அமிலங்களெல்லாம் மோஷன் வழியை வெளியே தள்ளிட்டோன்னு வைங்களேன், அதுக்கு பேர்டன் குறைஞ்சிரும். அப்போ டயாலிசிஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பண்ணிட்டு இருக்காருன்னா 2 வாரமாக மாற்றப்படும். நம்ம உள்ளுக்குள்ளே மருந்து கொடுக்கும்போதே அவங்களுக்கான வடிவமைச்சு ஸ்பெஷலாக இப்போ சிறுநீரகம் இவங்களுக்கு இவ்வளோதான் ஒர்க் ஆகுது, இவங்களுக்கு ஏற்றார் போல் மருந்துகள், முதல்ல மலமிளக்கி மருந்து தான் நம்ம கொடுப்போம். வயிறை தான் க்ளீன் பண்ணுவோம். முதல்ல வயிறை க்ளீன் பண்ணும்போது தான் மூளை நல்லாயிருக்கும், மூளை நல்லா இருந்தால் சிறுநீரகம் நல்லாயிருக்கும். அப்போ இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ மூளைன்னு சொல்லியிருக்கேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிறுநீரகம் நல்லா இருக்கணும், மூளையும் நல்லா இருக்கணும், வயிறு நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரகம் நல்லாயிரும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான சிறுநீரக பழுதுபட்ட நிறைய பேஷண்ட் வந்து சீக்கிரத்திலே நல்லா சரியாகி
அவங்க வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க யூடிஐயில் லாங் டேர்மாக யூடிஐ இருக்கிறவங்க, உடம்பே உருகி போய் உடம்பே பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் மாறிடும். இந்த மாதிரி பேஷண்ட் கூட நம்ம மருத்துவமனைக்கு வந்து அவங்களோட காரணம், இப்போ ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 நாய் வளர்க்காங்க, அவங்க யூடிஐ பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷன் லாங் டேர்மாக இருந்து அவங்களுக்கு வந்து கால் வீங்கி கால் நடக்க முடியாமல் ஆயிட்டு, அவங்களுக்கும் டயாலிசிஸ்ன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு நாங்கள் அவங்களுக்கு மெடிசனை கொடுத்து அப்புறம் 1 வாரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க. ஆனால் வந்து திரும்பியும் அந்த பிரச்சனை வருதுன்றாங்க. அப்போ அவங்களுக்கு இதனால் அவங்க நாய் எதுவும் நாயெல்லாம் பூனை எதுவும் வளர்க்கிங்களாமான்னு கேட்டால் நான் 10 நாய் நான் 20 வருஷமாக வளர்த்துட்ருக்கேங்காங்க. அப்போ இந்த நாய்க்கும் உங்களுக்குமான இடைவெளியை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த நாய்கள்கிட்ட இருக்கிற கூடிய இந்த கெட்ட காற்று, இந்த தூசி, அந்த ஸ்மெல் எல்லாமே, யூரின் ஸ்மெல், மோஷன் ஸ்மெல் எல்லாமே நீங்கள் நுகர்ந்து உங்களுடைய ரத்தம் ரொம்ப பழுதடைந்து நச்சுத்தன்மை ஜாஸ்தி ஆயிட்டு, அதனால் உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணாமல் கால்லாம் பயங்கரமாக வீங்கிருச்சு. அப்படியே ஒரே மாதத்தில் அவங்களுக்கு கால் வீக்கம் வற்றி அவங்க வந்து ஓரளவு நல்லா ஆயிட்டாங்க. 3 மாதத்துக்கு பிறகு அவங்க வந்து ஸ்கின் டோனே மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு உதாரணங்கள். அப்போ அந்த நாயை வளர்க்காங்கன்னா அதற்கேற்ற நமக்கு உடம்புல ஹிம்யூனிட்டி பவர் இல்லைன்னா அந்த நாய் வளர்க்குறது கூட அந்த ஸ்மெல்லு அந்த சுவாசம் வழியாக உள்ளே போய் நம்மளுடைய ஹிம்யூனிட்டி பவரை டேமேஜ் பண்ணும். ஹிம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் நாய் வளர்த்துட்ருக்கேன் ஒன்றும் செய்யலைன்னா ஓகே. ஆனால் ஹிம்யூனிட்டி பவரில் லோவாக இருக்கிறவங்க, நுரையீரல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க இந்த நாயெல்லாம் வளர்க்கும்போது, எந்த செல்லப்பிராணியும் வளர்க்கும்போது அதனுடைய ஸ்மெல்லு, முடி, யூரின் ஸ்மெல்லு இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும். இதெல்லாம் ரத்தத்தில் கலக்கும். அப்போ அதனால் நுரையீரல் பாதிக்கப்படும், சிறுநீரகம் பழுதடைஞ்சு பெரிய யூடிஐ பிரச்சனை, சிகேடி பிரச்சனைலாம் வந்துடும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு சிகேடி தான் வந்தது, அப்புறம் டயாலிசிஸ்ன்னு சொன்னாங்க, அது நம்மக்கிட்ட வந்து சரியாகி போச்சு. அப்போ இதே போல் எல்லாருமே ஆரம்பத்திலேயே நீங்கள் இன்ஃபெக்ஷனை கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்ம மூலிகை சாரெலாம் வந்து உடனே அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி அந்த சிறுநீரகத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதனுடைய வேலையை செய்ய வலுவான மாதிரி மாற்றிடும். மேலும் நமக்கு நல்ல மசாஜ் ஒற்றடங்கள் கொடுக்கும்போது ஈஸியாகவே அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாறிடலாம். மேலும் நம்மளுடைய சிகிச்சை முறையை இந்த டிவியில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எந்த வியாதிக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் கன்சல்டேஷனோ இல்லைனா நீங்கள் நேரில் சென்னையில் நான் இருப்பேன், அதுபோக மருத்துவ முகாம்கள் போட்டிருக்கோம், கோயம்புத்தூர், சேலம், பெங்களூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, இங்கெல்லாம் வேலூர்லலாம் இருக்குது. நீங்கள் வந்து எந்த டேட்டில் மாதத்தில் 2 நாட்கள் வரோம், நீங்கள் எந்த நாட்கள்னு நீங்கள் நேரில் அந்த டிவியில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். வரவே முடியாதுங்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட பண்ணுவேன். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நோயோட தீவிரத்தை கட்டுப்படுத்தி முழுமையாகவே அந்த பாதிப்புகளை ஈஸியாக சரி பண்ணிடுவோம். வலிகளை எந்த இணைப்புகளில் வழியாக இருந்தாலும் அதை முழுமையாக சரி பண்ணிடுவோம். இதில் நாங்கள் வந்து பாரம்பரியமாகவே இந்த துறையில் இருக்கிறதுனால, வைத்தியத்துறையிலேயே மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக நோயை கணிக்கவும் முடியும், நோய்க்கான சிகிச்சையை சரியாக கொடுக்கவும் முடியும். நீங்கள் இதை கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் பயனடைஞ்சு கொள்ளலாம். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் மகேஸ்வரி, தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம்க்கா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அக்காண்டி தான் கேட்குறேன். என்ன வயது உங்களுக்கு? 45 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. காலடிமா முடக்குவாதம்மா. சரி, ரொம்ப முடக்குவாதம் இருக்குது, கை கால்கள்லாம் பெயின், ஜாயிண்ட்லாம் பெயினாக இருக்குது. அம்மா லைனில் இருக்கீங்களா? மருந்து எடுத்துக்கிட்டு இன்னும் மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சரி. திருப்பி நல்லா இருந்த காலம் வலது கால் ஃபுல்லாக அப்படி ஒரு வழியிலே இருந்தது, அது சரி வச்சு. சரி. திடீர்னு ஒரு நாள் படுத்து எழுந்திருக்கிறேன், காலை நரம்ப பிடிச்சி இடது கால் பக்கம் சைடில் இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி. இப்ப திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா முட்டை உள்ள ஏந்திச்சு, இப்ப இன்னைக்கு 12-13 நாளாவது ஏந்திச்சு நின்னா உள்ளுக்குள்ள ஏதோ சுப்புன்னு குத்திக்கிட்டே இருக்குது. சரி, இது என்னன்னா மோஷன்லாம் ஃப்ரீயா போதாமா? மோஷன் பாத்ரூம் எல்லாமே நல்லா, யூரின் எல்லாமே நல்லா போகுது. இருந்தாலும் எனக்கு அடிக்கடி என்ன ஆயிடுது, ஃபீவர் வந்துருது, இந்த அணத்துறது மாதிரி வலி அதிகமா இருப்ப குத்தெடுக்கும், ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் குத்தெடுக்கும்னு சொல்லுவாங்க. பயங்கர பெயின், அப்படி நறுக்குன்னு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பெயினா இருக்கும். ரத்த ஓட்டம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சரியா வரல, ரத்தத்துல இருக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே குறையுது. சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வாத நீரை வந்து இப்போ முடக்கு வாதம்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து D3 கால்சியம் குறைபாடு இருக்கும். இதை வந்து இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிடணும். நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாதம், காரக்குழம்பு, இட்லி, தோசை இப்படிலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் சத்து வராது.
கார்போஹைட்ரேட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து வாத நீராகவும் குளுக்கோஸாகவும் ஃபேட்டாகவும் கெட்ட நீராக தான் இருக்கும். சரிங்களா? அதற்கேற்ற சத்துக்கள் இல்லை உங்களுக்கு. இப்போ இந்த சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கம்மா. நாங்கள் ஒரு டயட் சார்ட் கொடுக்கோம், வாத நீரை வெளியே அனுப்புறதுக்கு நாங்கள் மருந்துகள் கொடுக்கோம். இதெல்லாம் நீங்கள் முறையாக இப்போ நீங்கள் நிறைய வருஷமாக இருக்கீங்களா, 1 இயர் கூட மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். புதுசாக உற்பத்தி ஆகக்கூடிய ரத்த அணுக்களை நல்ல புதுப்பித்து நல்ல ரத்த அணுவாக உருவாகிற மாதிரி நம்ம உடம்பை ரெடி பண்ணணும், தயார்படுத்தணும். ஒவ்வொரு ஜாயின்ட்லேயுமே நீர்கள் கோர்த்து, நீர்னு சொல்கிறது அமிலம். அமிலம் எல்லாமே என்ன பண்ணும், கையில் ஒரு அமிலம் பட்டுச்சுன்னா புண்ணாக்கி விட்டுரும் இல்லையா? இந்த புண்ணு ஆகிறது வெளியில் பட்டால் புண்ணு தெரியும், குத்தெடுக்கும். புண்ணு இப்போ ஒரு ஆளுக்கு கையில் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை சுற்றி நீர் கோர்த்து விண்ணுன்னு குத்திக்கிட்டே இருக்கும், குத்தெடுத்துக்கிட்டே இருக்கும், பெயின் இருக்கும். அதே போல தான் முழங்கால் முட்டியிலையும் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஜவ்வில் ஃபுல்லாக புண்ணாகி இருக்கும். அந்த நீர், அந்த அமிலம் போய் அரிச்சிரும். நீர் அது எப்படி வெளியில் புண்ணு இருந்தால் நீராக வடியுமோ அதே போல் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த நீர் எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இரத்த ஓட்டத்தை வரவிடாமல் தடுத்து உங்களுக்கு முடக்கும். பக்கத்தில் போகிற நரம்பை டேமேஜ் பண்ணும். கால் கைகள்லாம் இழுக்கும், நிற்க முடியாது. ஏன்னா அந்த இணைப்பு பகுதி தான் நம்ம நடக்கிறதுக்கு முக்கிய பங்களிக்கு. இணைப்பு பகுதிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நடக்க முடியும், உட்கார முடியும், எந்திரிச்சு நிற்க முடியும். இந்த சைனோவியல் ஃப்ளூயிடை யார் டேமேஜ் பண்ணுறா? வாத நீர். இந்த வாத நீரை வெளியேற்றுவதற்கு உள்ள மூலிகை கஷாயங்கள் நம்ம கொடுத்துட்டோம்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து முடக்குவாதம் சரியாயிரும். அலோபதியை பொறுத்த வரைக்கும் முடக்குவாதம் சரியாகாதுன்னு சொல்லுவாங்க, லைஃப் டைம் மருந்து எடுக்கணும்பாங்க. எங்ககிட்ட அப்படி இல்லை. ஒரு அதிகபட்சமாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நல்லா சரியாயிரும். நிறைய நாள் ஒரு வருடம் 10 வருடம் 20 வருடமாக ரொமட்டாய்டு இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு வருஷம் அப்படி எடுக்கிற மாதிரி மருந்து இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது ரத்தத்தில் வாத நீர் அளவு குறைக்கப்படும். ரத்தத்தில் D3 கால்சியம் சத்துக்கள் அதிகமாக்கப்படுவோம். டயட் ஷீட் கொடுப்போம். சத்து ஏறுற மாதிரியான உணவுகளை நம்ம வடிவமைத்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரத்தத்தில் சத்துக்கள் ஏறி இந்த சைனோவியல் ஃப்ளூயிடை டெவலப் பண்ணிவிடும். சரிங்களா? இதை ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். மேலும் மர்ம சிகிச்சை முழங்கால் முட்டிக்கு நம்ம கொடுக்கும்போது, வஸ்தி முறைகள்லாம் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாகவே உங்களுக்கு வந்து முழங்கால் முட்டி வலி சரியாயிருமா. ஒன்றும் பயப்படாதீங்க, நேரில் கூட வந்து பாருங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.